என்னது? கோயிலுக்கு வந்தா பொங்கல் கிடைக்குமா? முதல்ல கோயிலுக்கு போகலாம், முதல்ல சாமி கும்பிடலாம். ஏம்பல முட்டை எவ்வளோன்னு வாங்கிட்டு வந்த? 20 ரூபாய்க்கு 3 வாங்கிட்டு வந்தேங்க. பக்கத்து செட்டியார்களில் 4 20 ரூபான்னு விற்கிறாங்க. ஏங்க நானும் கேள்விப்பட்டேங்க, அந்த கடையில் கோழியோட கேரக்டர் சரியில்லையா, அதனால தான் இந்த கடையில் நான் வாங்கிட்டு வந்தேன். அண்ணா எங்க அத்தை 2 கிலோ கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க. உங்க அத்தை வாங்கிட்டு வர சொன்னாங்களோ உங்க அம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்களோ? காசு கொடுத்து அனுப்புனாங்களா? காசு இப்போ கொடுக்கலன்னா நாளைக்கு தராங்களாம். நாளைக்கு வந்து அவங்க காசும் தரவானா? நான் இன்னைக்கு என்கிட்ட கறி கடன் கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட கறி இல்லைம்மா, எல்லா கறியும் போயிடுச்சு. நீ போயிட்டு உங்க அத்தையை அனுப்பு போ. சரி சரி போறேன். தர வேண்டிய காசு எங்க அத்தை தரவே தராது. ஏண்டி உன் அப்பா எனக்கு வரதட்சணையாக ஒரு பைக் வாங்கி தரேன்னு சொன்னானே 2 நாளில், அதுக்கு நீ என்ன சொன்ன? அது என் புருஷனுக்கு கை கால் இருக்கு, அவன் உழைச்சி வாங்கிப்பா, உங்க காசுல எங்களுக்கு எதுக்கு பைக்குன்னு சொன்னேன். அப்படி சொன்னீங்க? சரி சரி. போடி. அவன் ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு வழி இல்லாமல் இருக்க, என் புருஷன் கை கால் இருக்கு வாங்கிப்பா. ஏதோ இவன் வேலைக்கு போய் வாங்கி தர்ற மாதிரி. என்னது? கோயிலுக்கு வந்தா பொங்கல் கிடைக்குமா? முதல்ல கோயிலுக்கு போகலாம், முதல்ல சாமி கும்பிடலாம். ஏம்பல முட்டை எவ்வளோன்னு வாங்கிட்டு வந்த? 20 ரூபாய்க்கு 3 வாங்கிட்டு வந்தேங்க. பக்கத்து செட்டியார்களில் 4 20 ரூபான்னு விற்கிறாங்க. ஏங்க நானும் கேள்விப்பட்டேங்க, அந்த கடையில் கோழியோட கேரக்டர் சரியில்லையா, அதனால தான் இந்த கடையில் நான் வாங்கிட்டு வந்தேன். சரி நான் ஊருக்கு போயிட்டு வரேன். சரிங்க. ஏங்க செலவு காசு கொடுத்துட்டு போங்க. காசு கொடுத்தா செலவு பண்ணிடுவேன், வேணாம். அண்ணா எங்க அத்தை 2 கிலோ கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க. உங்க அத்தை வாங்கிட்டு வர சொன்னாங்களோ உங்க அம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்களோ? காசு கொடுத்து அனுப்புனாங்களா? காசு இப்போ கொடுக்கலன்னா நாளைக்கு தராங்களாம். நாளைக்கு வந்து அவங்க காசும் தரவானா? நான் இன்னைக்கு என்கிட்ட கறி கடன் கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட கறி இல்லைம்மா, எல்லா கறியும் போயிடுச்சு. நீ போயிட்டு உங்க அத்தையை அனுப்பு போ. சரி சரி போறேன். தர வேண்டிய காசு எங்க அத்தை தரவே தராது. ஏங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் சொல்ல? எங்க அப்பா ஒரு 2 வீலரை விற்கணும்னு சொல்லிட்டே இருந்தாருல, ஒரு இளிச்ச வாயன் வந்தான், அவன்கிட்ட வித்துட்டாரு. ஒன்னத்துக்கும் உதவாத பொருளை அடுத்தவன் தலையில கட்டுறதுல எங்க அப்பா கில்லாடிங்க. நான் இதை நம்ம கல்யாணத்துக்கு அடுத்த நாளே தெரிஞ்சுக்கிட்டேன். வாடி வெடி வாங்க போவோம். நான் வரலையா? ஏன்? பக்கத்து வீட்டுக்காரி சிவகாசில ஆர்டர் பண்ணி வெடி வாங்கியிருக்கா, எனக்கு பொட்டி கடையில வாங்கி தர பாக்குறியே? பொட்டி கடைக்கு எங்க இருந்து வெடி வருது? யாருக்கு தெரியும்? அதுவும் சிவகாசில இருந்து தாண்டி. சரி வா ட்ரெஸ் எடுக்க போவோம். நீ வர வேண்டாயா, உனக்கு செலக்ட் பண்ண தெரியாது. ஆமாண்டி, உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்ப எங்க அம்மாவும் இப்படிதான் சொன்னாங்க. எவ்வளவு பணம் வச்சிருக்க? 5000 ரூபா. 10,000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு விடு. நைட் இருக்கு, உனக்கும் உங்க அம்மாவுக்கும் தீபாவளி. இங்க பாருப்ல, இந்த பாட்டுக்கு இப்ப டான்ஸ் ஆடுறோம், வியூஸ் அல்றோம், ஒரே நாள்ல ட்ரெண்டிங் ஆறோம். சரியா? பண்ணிடலாமா? சோளம் ஊன்றதுக்கு ஆள் வரலையா? வாங்க போலாம். நான் வரேன் மாமா. வாங்க, நேரம் ஆச்சு. ஏய் நீ வரல? யோ என்ன வெயில் அடிக்குது, இந்த வெயில்ல வந்து வேலை செய்யணுமா? நானே மனுஷன் வேலை செய்வானே இந்த வெயில்ல? ஏம்பல அந்த செருப்பு கழட்டு. வரங்க. அப்ப வெயில்ல வேலை செய்யறவங்க மனுஷன் இல்லாத மிருகமா? ஐஸ் 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 5 பைசா ஐஸ், ஆப்பிள் ஜூஸ், நீ ஒரு லூஸ். சித்தி நான் நல்லா டிராயிங் வரைவேன். சூப்பர் டி, ஒரு யானை வரைஞ்சு வை, பண்ணைக்கு போயிட்டு வந்து பாக்குறேன். சரி சித்தி. என்னடி வரைஞ்சிட்டியா? இல்ல சித்தி. ஏன்டி? யானை ரொம்ப வெயிட் சித்தி, அத வரைஞ்சா ஸ்லேட் உடைஞ்சு போயிடும்ல. சித்தி நான் நல்லா டிராயிங் வரைவேன். சூப்பர் டி, ஒரு யானை வரைஞ்சு வை, பண்ணைக்கு போயிட்டு வந்து பாக்குறேன். சரி சித்தி. என்னடி வரைஞ்சிட்டியா? இல்ல சித்தி. ஏன்டி? யானை ரொம்ப வெயிட் சித்தி, அத வரைஞ்சா ஸ்லேட் உடைஞ்சு போயிடும்ல. ஏங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் சொல்ல? எங்க அப்பா ஒரு 2 வீலரை விற்கணும்னு சொல்லிட்டே இருந்தாருல, ஒரு இளிச்ச வாயன் வந்தான், அவன்கிட்ட வித்துட்டாரு. ஒன்னத்துக்கும் உதவாத பொருளை அடுத்தவன் தலையில கட்டுறதுல எங்க அப்பா கில்லாடிங்க. நான் இதை நம்ம கல்யாணத்துக்கு அடுத்த நாளே தெரிஞ்சுக்கிட்டேன். வாடி வெடி வாங்க போவோம். நான் வரலையா? ஏன்? பக்கத்து வீட்டுக்காரி சிவகாசில ஆர்டர் பண்ணி வெடி வாங்கியிருக்கா, எனக்கு பொட்டி கடையில வாங்கி தர பாக்குறியே? பொட்டி கடைக்கு எங்க இருந்து வெடி வருது? யாருக்கு தெரியும்? அதுவும் சிவகாசில இருந்து தாண்டி.
சரி வா ட்ரெஸ் எடுக்க போவோம். நீ வர வேண்டாயா, உனக்கு செலக்ட் பண்ண தெரியாது. ஆமாண்டி, உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்ப எங்க அம்மாவும் இப்படிதான் சொன்னாங்க. எவ்வளவு பணம் வச்சிருக்க? 5000 ரூபா. 10,000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு விடு. நைட் இருக்கு, உனக்கும் உங்க அம்மாவுக்கும் தீபாவளி. சரி நான் ஊருக்கு போயிட்டு வரேன். சரிங்க. ஏங்க செலவு காசு கொடுத்துட்டு போங்க. காசு கொடுத்தா செலவு பண்ணிடுவேன், வேணாம். இங்க பாருப்ல, இந்த பாட்டுக்கு இப்ப டான்ஸ் ஆடுறோம், views அள்ளுறோம், ஒரே நாள்ல ட்ரெண்டிங் ஆறோம். சரியா? பண்ணிடலாமா? சோளம் ஊன்றதுக்கு ஆள் வரலையா? வாங்க போலாம். நான் வரேன் மாமா. வாங்க, நேரம் ஆச்சு. ஏய் நீ வரல? யோ, என்ன வெயில் அடிக்குது, இந்த வெயில்ல வந்து வேலை செய்யணுமா நானு? மனுஷன் வேலை செய்வானே இந்த வெயில்ல? கேமல அந்த செருப்பு கழட்டு. வரங்க. அப்ப வெயில்ல வேலை செய்யறவங்க மனுஷன் இல்லாத மிருகமா?